सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। विमत्सरूपिणी विद्यावियदादिजगत्प्रसूः सर्वव्याधिप्रशमने सर्वमृत्युनिवारिणी अग्रगण्या अचिन्त्यरूपा कलिकल्मषनाशिनी कात्यायनी कालहन्त्री कमलाक्षनिसेविता ताम्बूलपूरितमुखी दाडिनी कुसुमप्रभा मृगाक्षी मोहिनी मुक्ता मृडानी मित्ररूपिणी नित्यतृप्ता भक्तनिधिः नियन्त्री निखिलेश्वरी मैत्र्यादिवासना लभ्या महाप्रलयसाक्षिणी। மந்திரபூரிதமாக அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள். அதுல சர்வவியாதி பிரசமனி சர்வ மிருத்யு நிவாரணி அப்படிங்கிற நாமாக்கள்லாம் பார்த்தோம். மனுஷர்களுக்கு இருக்கக்கூடியதான வியாதிகள்ல முதல் வியாதி அஜ்ஞானம், அறியாமை. அதுல இருந்தா மற்ற எல்லா வியாதிகளும் வந்து மனுஷனுக்கு முதல்ல எதை கேட்டாலும் தெரியல, தன்னைத்தான் தெரிஞ்சுக்கல. உலகத்துல எல்லாவற்றையும் அறிவதற்காக அவன் முயல்கிறான். ஆனா தன்னுடைய ஸ்வரூபம் தான் அறிந்து கொள்ள முடியல அவனால. உபனிஷத்துகள்லாம் சொல்றது ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா. ஆத்மாவை அறிந்து கொள், ஆத்மாவை அறிந்தால்தான் உனக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் சொல்றது. ஆனா அதை மட்டும் பண்ண தெரியல அவனுக்கு. பல முறைகள் குருவிட்டவை அதை கேட்ட போதிலும் பரோட்சமாக அப்படிப்பட்டதான ஒரு பொருள் இருக்கு என்று அறிகிறானே தவிர அது நானாக இருக்கிறேன்னு அவனால அறிய முடியல. அந்த அறிய முடியாததுக்கு காரணம் அவன் மனசுல இருக்கக்கூடியதான ராங் நோஷன்ஸ், விபரீத பிரத்யங்கள். நான் மனிதன், நான் அந்தனர், நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துலத்தான் இருந்திருக்கான். இப்படிப்பட்டதான இந்த ஸ்வரூபம் இவனுக்கு போகணும், அவன் சேவமா இருக்கணும், தன்னுடைய ஸ்வரூபத்தை தான் அடையணும் அப்படின்னு சொல்றா இருந்தால் அதுக்கு பண்ண வேண்டியது அம்பாளுடைய உபாசனை. சர்வ வியாதி பிரசமனி, எல்லா வியாதிகளும் போகணும். இந்த வியாதிகளுக்கு காரணமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானமும் போகணும். அந்த அஜ்ஞானம் எப்படி போகும்? ஞானம் வந்தால் தான் போகும். ஏன்னா இருட்டு போகணும்னா வெளிச்சம் வருவது ஒண்ணு தவிர வேற வழி இல்ல. அஜ்ஞானேன ஆவரதம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவக. மனுஷாள்னா அந்த அஜ்ஞானத்தினால் அவளுடைய ஆத்ம ஞானம் மறைஞ்சிருக்கிறதுனால மோகத்தை அடைஞ்சிருக்கா. எங்க சுகம் இல்லையோ அங்க சுகம் இருக்கு என்று நினைத்து கொண்டிருக்கா. அப்படிப்பட்டதான அஜ்ஞானம் அவளுக்கு போகணுங்கிறதுக்காக, அதனால ஏற்படக்கூடியதான வியாதிகள் எல்லாம் போகணுங்கிறதுக்காக இந்த நாமம். சாதாரணமாக மனுஷாளுக்கு ஜுவராதிகள்லாம் வந்தா இந்த நாமாவை ஜபம் பண்றது தனியா. அதே போலயே சர்வ மிருத்யு நிவாரணி, மிருத்யுக்கள் அபமிருத்யு கால மிருத்யுன்னு ரெண்டா சொல்லியிருக்கோம். ஆக்சிடென்டல் டெத்ன்னு ஒண்ணு, பிராரப்த கர்மா முடிஞ்சதுமே வரக்கூடியதான ஒரு டெத் ஒண்ணு. இந்த ரெண்டும் போகிறதுக்கு அம்பாளுடைய திவ்யமான சரணங்கள் தான். கால மிருத்யு போக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். காலமிருத்யு போக்குறதுக்கு வழி என்ன? ஞானம்ங்கிறது. மறுபிறவி இருக்காது, பிறந்தால்தானே இறப்பான். பிறவியே இல்லாம பண்ணி விடுவான். ஞாத்வா தேவம் முத்ததே சர்வ பாசை அப்படின்னு எல்லாம் ஸ்ருதிகள்லாம் சொல்றதுன்னு சொல்லியாச்சு. அதற்கு பிறகு எல்லா தெய்வங்களோட முதல்ல கவனிக்க வேண்டியதான முதல்ல மனிதனுடைய மனசுக்கு வரக்கூடியதான தெய்வம் இது அம்பாள். அதனால்தான் அக்ரகண்யா துர்காம் தேவீம் சரணமஹம் பிரபத்யே சதரசே நமஹ அப்படின்னு சரணாகதியோடு இருக்கக்கூடியதான வேதங்களே சரணாகதி பண்ணக்கூடியதான தெய்வம் அந்த அம்பாள். ஆகையால் அக்ரகண்யா இந்திராதி தேவதைகள்லாம் கிரீட்டிம் வைரிஞ்சும் பரிஹர
அம்பாள் உட்கார்ந்து இருக்கா, அத்தனை தேவதைகளும் இருக்கா. திடீர்னு இருந்தா போல என்ன வந்தாச்சு, பரமேஸ்வரன் வந்துவிட்டார். பரமேஸ்வரன் தான் அம்பாள் எழுந்துட்டு இருக்கா வரவழைக்கிறதுக்காக. மற்ற தேவதைகளும் எழுந்திருக்கா. அவ நமஸ்காரம் பண்ணிட்டு எழுதுக்க போறா. நமஸ்காரம் பண்ணும் பொழுது அம்மா கிளம்ப ஆரம்பிச்சு விட்டா. அப்ப அந்த கிரீடங்கள்லாம் உங்க காலில் பட போறது, நகருங்கோ நகருங்கோன்னு சொல்றாளாம். அப்படி சகல தேவதைகளுக்கும் நமஸ்கார பூர்வகமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அது அக்ரகண்யா. அம்பாளுடைய ஸ்வரூபம் இல்லது என்று நினைக்க முடியாது. ஆகையால் அசிஞ்சரூபா கலிகல்மஷ நாசினி. கலிகல்மஷ நாசினி, கலியோகத்துல கலிகாலத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான கல்மஷங்களையும் போக்கக்கூடியதுக்கு நாம சங்கீர்த்தனம் பாராயணம். அம்பாளுடைய திருநாமக்களை தினந்தோறும் சொல்றதை தவிர வேற வழி கிடையாது. ஏன்னா பாபங்கள் அமிதமாக இருக்கு. எவ்வளவு பாபம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. துன்பம் வரும் பொழுதுதான் ஓஹோ பாபம் இருக்கா என்று நாம் நினைக்கிறோம். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் நமக்கு நிஜமான பாபங்கள்லாம் போய் ஆத்ம ஞானம் நமக்கு வரணுமையானால் நாம் பண்ண வேண்டியதான ஸ்வரூபம் இது. எது? கலிகல் மஷநாசினி ஸ்ருதம் ஹரதி பாபானி கதா ஆரோக்கியம் பிரயச்சதி. வெறுமன காதால கேட்டா போதும், எல்லா பாபங்களும் போயிடும். கதா ஆரோக்கியம் பிரயச்சதி, ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறாளா. அதனாலதான் சர்வ பாப பிரணவினவ மிருத்யு நிவாரணி. இதையே பாபாரண்யதவானலா அந்த நாமாவும் சொல்லியிருக்க. 167வது நாமா பாபநாசினி. திருஷ்டியில ஏனக்கூட விநாசினி. இதே நாமாக்கள் தான் அங்கே சொல்லும் பொழுது ஏனக்கூட விநாசினி. ஏனகான பாபம், பாபங்களுடைய கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடியதான அத்தனை பாபங்களையும் அழிப்பாள். அத்தியாதி பாபத்தவனி. இது வேற கொன்னதான பாபம் இருந்தால் அந்த பாபத்தையும் போக்கடிப்பாள் அப்படின்னு விசேஷமாக அத்தியாதி பாபகமனி அப்படிங்கிற நாமக்களை எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது நாம காத்யாயனி. இத நாமக்க காத்யாயனின்னு பேரு. இப்ப காத்யாயனிங்கிற ஒரு ஸ்வரூபம் அம்பாளுடைய கவசத்தை சொல்லும் பொழுது ஒரு 9 நாமாக்கள் சொன்னா, பிரதமம் கைலபுத்ரேதி, திதீயம் பிரம்மச்சாரிணி, திருத்தீயம் சந்திரகண்டேதி, கூஷ்மாண்டேதி சதுர்த்தகம். காத்யா அடுத்தது பஞ்சமம் ஸ்கந்தமாதேதி, கட்டம் காத்யாயனீதிதா. அம்பாளுக்கு சொன்னதான 9 நாமாக்கள்ல நவதுர்கா பிரகீர்த்திதா அப்படின்னு 9 விதமான துர்கா தேவிகளை சொல்லும் பொழுது இது 6வது துர்கையாக காத்யாயினி சொல்லு. துர்காங்கிற பதத்துக்கு என்ன? துர்கா சந்திராயதே யஸ்மாத். நமக்கு வரக்கூடியதான எல்லா விதமான இன்னல்களும் துன்பங்களையும் போக்குறவள். ஆகையால் தான் துர்கான்னு பேர். எத்தனையோ கவலைகள், இந்த கவலைகள் இப்படி வந்ததுன்னு சொல்ல தெரியல, ஒண்ணு ஒன்னோட சேர்ந்து இருக்கு. அப்படிப்பட்டதான கவலைகள்லாம் நீக்கணுமையானால் அதுக்கு வழி அம்பாளுடைய பாதம் தான். ஆகையால் துர்கா சந்திராயதே யஸ்மாத் தேவி துர்கேதி கத்ததே, அதனாலதான் துர்கான்னு பேரு அப்படின்னு சொல்லி தும் துர்கே துரிதம் ஹரா. இந்த மந்திரம் உபனிஷத்துல இருக்கு. அம்பாளுடைய உபனிஷத்துல தும் துர்கே துரிதம் ஹரா அப்படின்னு அந்த தும் எனக்கூடியதான நாமா இருக்க பார்க்கல, அந்த நாமாவே எல்லா விதமான பாபங்களையும் போக்கடிக்கிறது. இன்ன பாபம் அந்த பாபம் தெரியாதான இருக்கக்கூடியதான சகல பாபங்களையும் போக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்கு. அப்படி காத்யாயனி, அப்படி முதல் அர்த்தம் சொன்னோம் காத்யாயனி என்பதற்கு. அடுத்தது காலஹந்திரி கமலக்ஷ நிஷேவிதா காத்யாயனி. கதோ நாம மகர்ஷி. கதர் எனக்கூடியதான ரிஷி. சத்ய அபத்தியம் ஸ்திரீ, அந்த கதருடைய பெண். அதனாலதான் காத்யாயினி. கர்காதித்வாத்து ஜனி காத்யா, அதனால அவருக்கு காத்யன்னு பேர். கதருடைய பெண்ணு காத்யன். அதுக்கப்புறம் கர்காதித்வாத் ஜனி காத்யா கதா சர்வத்ர லோஹிதாதிக தந்தேப்யா இத்யாதினா ஸ்வபா. அதுக்கு மேல பப்ரத்தியம் வந்து கத காத்ய காத்யான பிறகு அதுல வந்து பப்ரத்தியம் வந்து ஆயன சூத்திரத்தினால காத்யாயனா அப்படின்னு ஆயிருக்கு. சர்வதேவ தேஜஸ்தமோஹாத்மிகா. இந்த காத்யாயினி எனக்கூடியதான அம்பாளானவள் சர்வ தேவ தேஜஸ்தமோஹியா, எல்லா தேவதைகளுடைய தேஜஸ்களுடைய கூட்டமே இதுதான்
அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகையால் காத்தியாயினி என்று நாம் சொன்னோமையானால் கத்தருடைய பெண்ணாக அவதாரம் பண்ணினார். அதனால காத்தியாயினின்னு பேரு. இந்த காத்தியாயினிங்கிறது என்ன? சர்வதேவ தேஜஸ்தமோகா, எல்லா தேவதைகளுடைய தேஜஸ்துடைய கூட்டமானது சேர்ந்திருக்கு. அதுக்குதான் மகாலட்சுமின்னு பேர். எல்லா தேவதைகளுடைய தேஜஸும் ஓரிடத்துல சேருமையானால் அதுக்கு காத்தியாயனி அப்படின்னு பேரு வந்திருக்கு அப்படின்னு. இது எங்க வாமன புராணத்துல சொல்லியிருக்கு. கச்சாபி தேஜோ வனமுத்தமம் மகத் நாம்னா பிருதிவ்யாம் அபய பிரசித்தம் காத்தியாயனி தேவ ததா பபோவ தானாம்னா ததேனைவ ஜகத் பிரசித்தா அப்படின்னு உலகத்துல கச்சாபி தேஜா வரமுத்தமம் மகது. அத்தனை தேவதைகள் எத்தனை சொல்லும்? 33 கோடி தேவதைகளுடைய தேஜஸ் எல்லாம் ஓரிடத்துல சேர்ந்தது. அந்த தேஜஸ் சேரும் பொழுது ரொம்ப பெருசா எடுத்து மகத் நாம்னா பிருதிவ்யாம பவ பிரசித்தம். இதனால பூலோகத்துல அந்த தேஜஸ்துடைய கூட்டமெல்லாம் சேர்ந்து காத்தியாயனி தேவதா பௌசா, அந்த தேஜஸ் கூட்டத்துக்கு காத்தியாயனி இருக்கு. பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் தேஜ புஞ்சமாக நின்றதான ஒரு ஸ்வரூபத்துக்கு காத்தியாயினி. இதத்தான் தேனோபனிஷத்துலயும் சொல்லியிருக்கு. பூமியில இருந்து தேஜஸ் வரைக்கும் ஆகாசம் வரைக்கும் ஒரு தேஜஸ் குண்டமா வந்திருக்குன்னு சொன்னேன். அதான் காத்தியாயினி. காத்தியாயினி தேவ ததா பபௌசா நாம்னா ததேனைவ ஜகத் பிரசித்தா அப்படி. இதே மாதிரியே மார்க்கண்டேய புராணத்துல தேவதைகள் அரக்கர்களால ஜெயிக்கப்பட்டு பூலோகத்துல சாதாரண மனுஷாள் மாதிரி சஞ்சரிக்க தொடங்கினான். இங்கேயும் இங்கேயும் சுத்த தொடங்கினா அவ என்ன பண்ணுவா பாவம்? அவளுடைய எல்லா பவர்ஸும் எடுத்துட்டாச்சு. அந்த சந்தர்ப்பத்துல தேவதைகள்லாம் போய் பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணினா. அப்பொழுது அத்தனை தேவதைகளும் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணினா, தனியாக நம்ம சண்டை போட முடியாது, எல்லா தேஜஸும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது ததோதி கோப பூர்ணஸ்ய சக்ரிணோ வதனத்ததா நிச்சக்ராம மகத்தேஜ பிரம்மண சங்கரஸ்ய ததோதி கோப பூர்ணஸ்ய. அப்பொழுது பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்ததான். இப்படி அரக்கால் இருக்காளே அப்படி அவருடைய அந்த கோபமா இருக்கக்கூடியதான முகத்திலிருந்து சக்கரையும் பிரம்ம, அதே போல மகாவிஷ்ணுடைய முகத்திலிருந்தும் நிச்சக்ராம மகத்தேஜா அளவில்லாதான ஒரு தேஜஸ்தானது உண்டாச்சு. பிரம்மண சங்கரஸ்யதா, மகாவிஷ்ணுவன்னா பிரம்மதேவரன்னா பரமேஸ்வரனா இவாழ்டியத்துல இருந்து ஒரு தேஜஸ் வெளியிலிருந்து அந்நேஷாம் செய்வ தேவானாம் சம்பவ தேஜசா சிவா சரீரதா. அதோட மட்டும் இல்ல, அத்தனை தேவதைகளுடைய சரீரத்துல இருந்து தேஜஸ் வெளியில வந்தது. நிர்கதம் சுமத்தேஜா, அங்கெங்க இந்த வெளியில வந்து அது ஒன்னா போயிடுதான். கச்சைக்கம் சமகச்சதா, அத்தனை தேவதைகளுடைய சரீரத்திலிருந்து வந்ததான தேஜஸ்தானது கோபபூயிஷ்டமான ஒரு தேஜஸ்தானது ஒன்றாக போயிடுது. என்னாச்சு? அதுலம் தத்ர தத்தேஜா சர்வதேவ சரீரகம், எல்லா தேவதைகளுடைய சரீரத்திலிருந்து வந்திருக்கக்கூடியதான அந்த தேஜஸ்தானது ஏகஸ்தம் ததபூன்னாரி, எல்லாம் சேர்ந்து ஒன்றாக ஆச்சு. ஏகஸ்தம் ததபூத நாரி, அத்தனை தேஜஸும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்ததான், ஒரு பெண்ணாக ஆனாலாம். ஏகஸ்தம் ததபூன்னாரி கச்சைக்கியம் சமகச்சதா, அவைகள் ஒன்றாக ஆச்சு. இது எங்க தெரிகிறது? லட்சுமி அஷ்டோத்திரம் பண்ணுவேன். அப்ப காமாட்சி குரோத சம்பவாம் அப்படின்னு ஒரு பாட்டம், காமாம் ஸ்ரீரோத சம்பவாம்னு பாட்டம் இருக்கு. அங்க காமாம் காமஸ்வரூபமா இருக்காள், ஸ்ரீரோத சம்பவாம் பார்க்கடலில் பிறந்தவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒரு பாட்டத்துக்கு. அந்த அஷ்டோத்தரத்துக்கு வியாக்கியானம் பொழுது காமாட்சி குரோத சம்பவாம், காமாட்சி காமாட்சி வடிவமா பாடுக்க, குரோத சம்பவாம் அத்தனை தேவதைகளுடைய கோபத்திலிருந்து பிறந்தாலும். அப்ப என்ன குரோத சம்பவாங்கிறதுக்கு மூலம் மார்க்கண்டேய புராணத்துல அத்தனை தேவதைகளும் சேர்ந்து ஏகஸ்தம் ததபூன்னாரே வியாப்தலோகத்ரயம் திஷா எதபூத் சாம்பவம் தேஜா, அதுல தனித்தனியா எல்லாமும் சேர்ந்து ஒரு பெண்மணியாக ஆனாள். அந்த ஒரு பெண்மணியாக ஆகும் பொழுது
எதவோ சாம்பவம் தேஜகா பரமேஸ்வரனுடைய தேஜஸ் இருக்க பார்த்தா அது என்ன ஆயிடுது தேனாகா எதன் முகம் அம்பாளுடைய முகமாச்சு. என்ன கோப பிரதானமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். ஜாமியனகா பவன் கேதாக அந்த சிரஸ்ல இருந்து பாதம் வரைக்கும் வர்ணிக்கிறார். இப்ப யம தர்மராஜாவுடைய கோபம் இருக்கு பார்த்தா அது அம்பாளுடைய தலைமுடியா ஆச்சான். ரெண்டு கைகளும் விஷ்ணுடைய தேஜசாச்சு. சௌமியனத்தனையோர் சௌமியம் சோமனுடைய சந்திரனுடைய அபிப்பிராயத்தினோர் நித்தியம் மைத்ரேணகா பவது நடுபாகம் கட்டி பிரதேசம் வயறு பிரதேசம் இந்திரனுடைய தேஜஸ்னால வாருணேன ஜங்கோரு வருணனுடைய தேஜஸ்னால ஜங்க ஊரு தொடைகள்லாம் நிதம்ப தேஜசா புவா நிதம்ப பாகங்கள் அம்பாள் உட்கார்ற இடமானது பூமியினுடைய தேஜஸ்னால ஆச்சு. பாதங்குள்யா அதே போல அத்தனவும் பசூனாம் கராங்குள்யா சௌபேரியிட நாசிக்க அப்படின்னு அம்பாளுடைய ஒவ்வொரு சரீரத்துல ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு தேவதனுடைய தேஜஸா. அப்படிப்பட்ட தேஜஸ் இதுதான் மகாலட்சுமி எதை சொல்லிட்டு இருக்கோமோ இந்த மகாலட்சுமி தேவதையை தான் காத்தியாயினை சொல்லிட்டு இருக்கோம். இப்ப காத்தியாயினிங்கிற ஒரு ஸ்வரூபம் மூலமாக இருக்கக்கூடியதான மகாலட்சுமி ஸ்வரூபம். அதான் சர்வதேவ தேஜஸ் சமூகாத்மிகா எல்லா தேவதைகளுடைய தேஜஸ்வனுடைய கூட்டமா இருக்கக்கூடியதான தேவியா ஐயம் சமுஜா காத்தியாயினியும் இந்த சம்யா. இந்த காத்தியாயினிங்கிறத காத்தாயிங்கிற பேர்ல கிராமாந்தரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மகாலட்சுமி தாயார் எல்லோருக்கும் இஷ்டமா. எப்ப நான் மகாலட்சுமின்னு சொன்னேனோ அதுக்கு இந்த பக்கமா அந்த பக்கம் மகாகாளி மகாசரஸ்வதி. எந்த ஊர்ல கோலாப்பூருக்கு போங்க அங்கேயும் மகாலட்சுமி. அதே போலயே பொம்பாய்க்கு போங்க அங்கேயும் மகாலட்சுமி. நீங்க மகாலட்சுமி கோவில் சொன்னால் அங்க 3 இருக்கு, யாரும் கவனிக்கிறது இல்ல. கேட்டேன்னு சொல்லுவா இது மகாகாளி இது மகாசரஸ்வதி நடுவுல இருக்கிறது மகாலட்சுமி. அடுத்தரம் போனப்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும். விவகாரம் என்ன மகாலட்சுமின்னு தான் சொல்றா, மகாலட்சுமி கோவில் தான் சொல்றா. ஆனா மகாலட்சுமி எப்பொழுதுமே இவ 2 பேரோட இருப்பா. ஏன்னா இச்சா சக்தியானது ஞான சக்தியோட சேர்ந்து தான் இருக்கும். இப்படி வெளிப்படையாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் சர்வதேவ தேஜஸ்வரீரமா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இப்பொழுது நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு போத்தியான பீட்டா அபிமானினி இந்த அம்பாள் போத்தியான பீட்டத்துக்கு சேர்ந்தவள். சதுப்தம் காளிகா புராணே இந்த காளிகா புராணத்துல காத்தியாயினி ஒட்டியானே காத்தியாயினிங்கிறது ஒட்டியான கூட்டத்துல இருக்கு. காமாட்சா காமரூபகே காமாங்கிற ஒரு பேரோட காமரூபத்துல இருக்கு. பூர்ணேஸ்வரி பூர்ணகிரி பீட்டத்துல பூர்ணேஸ்வரி இருக்க. கண்டி ஜாலந்தரே புரதா இந்த ஜாலந்தர தேசத்துல ஜலந்தரங்கிற பத்தில அங்கே கண்டிகா பரமேஸ்வரியா இருந்துருக்கா அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்க. இதே இந்த காத்தியாயினி ஸ்வரூபம் தான் நம்ம சரீரத்துல குண்டலினியாக இருக்கக்கூடியது. இந்த காத்தியாயினிங்கிற ஒரு ஸ்வரூபம் சர்வதேவ சரீரஜம் எல்லா தேவதைகளுடைய சரீரத்திலையும் அந்த சக்திகள்லாம் ஒன்று சேரும் பொழுது மகாலட்சுமி கேட்ட சொல்லிட்டு இருக்கேளோ அந்த ஆதி பராசக்தியா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் நம்ம சரீரத்துல குண்டலினியா இருந்துருக்கா. எல்லோரு இடத்துலயும் பிரகாசிக்கிறா. அதான் ஜீவசக்தி குண்டலினி சக்தி ஆதி பராசக்தி. இது எங்க இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கமலாலய கஷேத்திரத்துல இருந்துட்டு இருக்கா. திருவாரூர்னு ஒரு இடம் நம்ம தட்சிண தேசத்துல இருக்க கும்பகோண சமீபமாக ஒரு 15-20 கிலோமீட்டர்ல அங்கே ரொம்ப விசேஷமான ஒரு கஷேத்திரம். அது 3 பிராகாரம் இருக்கு. அந்த 3 பிராகாரம் என்ன குறிக்கிறது? ஸ்ரீசக்கரத்துல இருக்கக்கூடியதான முதல் ஆவரணத்துல இருக்கக்கூடியதான 3 சதுரத்தை குறிக்கிறது. அந்த பிராகாரமே அப்படி விசேஷமாக இருக்கு. அந்த 3 பிராகாரத்துக்குள்ளயும் அங்க இருக்கக்கூடியதான அத்தனை தேவதைகளையும் அங்க விசேஷமாக நீங்க பார்க்கலாம். அந்த கோவில்ல அந்த கோவிலே ஒரு சரீரம் வடிவமாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதான அந்த கோவில்ல பரமேஸ்வரன் தியாகராஜான்னு பேரு. அது என்ன தியாகராஜான்னு பேர் வச்சிருக்கு? ராஜு தீப்தங்கிற தாத்து ஒழிச்சுட்டு இருக்கார். எது? தியாகத்தினால எல்லாத்தையும் விட்டுன்னு அர்த்தம். தியாகேன ஐக்கேன அமிர்தத்வமான எதனால அமிர்தத்வம்? ந கர்மணா ந பிரஜயா தனேன கர்மாக்களை பண்றதுனால மோட்சம் வராது. ஏன் வராது? நாங்க கர்மா விட்டுருவோமே, விட்டாலும் மோட்சம் வராது. கர்மா பண்ணினாலும் வராது, விட்டாலும் வராது. கர்மா பண்ணினா என்ன ஆகும்? சர்க்காதி லோகங்கள் வரும், ஆசை வரும். இன்னும் அதான வைக்கணும் இதான வைக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும், இப்படிதான் ஆசை வந்துட்டே இருக்கும்.
கர்மாக்களை விட்டுன்னா பிரஷ்டன் ஆயிடுவேள், நரகலோகத்துக்கு போவேள். என்ன பண்றது? பண்ணினாலும் தப்புங்கிறேள், பண்ணாத போனாலும் தப்புன்னா என்ன? யோக கர்மசு கௌசலம். கர்மாக்களை பண்ணுங்க, பண்ணும் பொழுது என்ன பண்ணுங்க? எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணுங்க. கர்மாக்களை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும். கர்மாக்களை பண்ணி கடைசியில இத பண்ணினான அத்தனை கர்மாக்களும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். காயேன வாசா மனசா இந்திரியவா புத்தாத்மனாவா பிரகதி ஸ்வபாவா கரோமி எத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏது சமர்ப்பயாதின்னு கர்ம பலத்தை விட்டுணும் அவருக்கு. அப்ப என்ன ஆகும்? அவதான் கர்ம பலம் விட்டாச்சு, நீங்க விட்டுன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு கர்ம பலம் வேண்டாம்னு அர்த்தம். வேண்டாம் அதை கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? எது யார் எதை நேசிக்கிறாளோ அது அவளுக்கு கொடுத்தா அதுக்கு பலம்னு பேர். வேண்டாத பொருள் குப்பை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா தலையெழுத்தையும் வாங்கிப்பாவ, வேற என்ன பண்றது? பகவான் என்ன பண்ற, உங்களுக்கோ கர்ம பலம் இல்லையேன்னு பகவானுக்கு கொடுத்துட்டு, அப்ப உங்களுக்கு எது நல்லதோ அது கொடுக்குற. மனிதனுக்கு எது நல்லதுன்னு இந்த வாழ்க்கையில சித்த சுத்தி வரணும், தகுந்த குருவானவர் கிடைக்கணும், அவர்கிட்ட இருந்து சிரவணாதிகளை பண்ணணும், இந்த ஜென்மாவிலேயே மோட்சத்தாடு. இதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு லட்சியம். இதுக்கு அனுகிரகம் பண்ற. அதனால்தான் 4 ஆவரணங்கள் முதல்ல திரைலோக்கிய மோகனம் சர்வாஜா பரிபூர்ண சக்கரம் இவர் எல்லாம் சொல்லிவிட்டு 5வது ஆவரணம் சர்வ பலப்பிரதம். அங்கேதான் குரு தர்சனம். அதுக்கப்புறம் 6 சிரவணம், 7 மனனம், 8 நிதித்தியாசனம், வரிசையாக 9வது ஆவரணத்துல ஆத்ம சாட்சா்காரம், பரோட்ச சாட்சா்காரம். 10வது ஆவரணம் பண்ணும் பொழுது அபரோட்ச சாட்சா்காரம். அந்த 10 இருக்கா என்ன கேட்டாதையும் அதான் பஞ்சபஞ்சிகாங்க. இப்படி விவகாரம் ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அது பூஜா பத்தி சொல்ற பழத்தில் நம்ம பார்த்துப்போம். இப்ப சாதாரணமா என்ன, இப்படி இந்த கமலாலய கஷேத்திரத்துக்குள்ளேயே இவைகள்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கார். அங்க இருக்கக்கூடியதான சுவாமிக்கு என்ன பேரு? தியாகராஜா. ஏன்? கர்மாவனால பலம் வரப்போறது இல்ல, மோட்சம் வரப்போறது இல்ல, குழந்தைகள்னால வரப்போறது இல்ல. குழந்தைகள் மறுபடியும் நம்மள சம்சாரத்துல தள்ளுறதுக்காகத்தான் இருக்கான். இப்ப வர வர என்ன, பையனும் மாட்ட பொண்ணு 2 பேரும் உத்தியோகத்துக்கு போற. கடைசியில் நீங்க என்ன அந்த ஆத்துல இருந்தீங்கன்னா போஸ்ட்மேன் மாதிரி, போஸ்ட்மேன் வந்தா பாத்துக்கிறதுக்கும் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கும் கொண்டு போய் விடுறதுக்கும் பால் வாங்கறதுக்கும் பேப்பர் வாங்கறதுக்கு தான் நீங்க அப்படி ஆயிடுச்சு காலம். ஏன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் எத்தனை சம்பாதிச்சாலும் உங்களுக்கு காசு வேணுங்கிற ஆசை போகவே இல்லையே. அப்ப சம்சாரத்துல தள்ளுறதுக்காக இருக்கே தவிர இந்த குடும்பம் என்கிறது மனுஷனை மேல் நோக்கி கொண்டு வரத்துக்கு இல்லை. ந பிரஜயா ந தனேன அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேன. யாஜ்ஞவல்கரே சொல்லிவிட்டார். காசோ காசுனால பண்ணக்கூடியதான கர்மாவுக்கோ உங்களுக்கு பணத்துக்கு இதனால பணத்தினால மோட்சம் வராது. நிறைய சம்பாதிச்சு வச்சு நான் வேண்டாம்னு சொல்லலாம், அதனால மோட்சம் வராது. அப்ப என்னத்தான் பண்றது, எப்படித்தான் முன்னுக்கு வருதுன்னா தியாகே நைகேன அமிர்தத்வமானசு. தியாகம் பண்ணுதான். ஆகிய எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அதனால ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியதானவர் அவர் ஆதி தியாகராஜர். இவர் விசேஷமாக வேதி விடங்கர். விடங்க கஷேத்திரங்கள்னு 7 கஷேத்திரங்கள். அந்தந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நடனம். நீங்க தியாகராஜர் கஷேத்திரத்துக்கு அகபா நடனம். அவர் ஆனந்தமாக மகாவிஷ்ணுடைய மடியில படுத்துட்டு இருக்காராம். அவர் டான்ஸ் ஆடுற காலத்துல ஒரு சத்தமும் வரப்படாது, ஆனந்தமா தூங்கிட்டு சமாதி நிலையில இருக்கார் பரமேஸ்வரர். அப்படி விசேஷமான ஒரு ஸ்வரூபம் அவருக்கு. அப்படி அந்த ஊர்ல நீலோத்பலாம்பாள்னு ஒரு அம்மா, தியாகராஜருடைய மடியிலேயே காத்தியாயினி அம்மா உட்கார்ந்துட்டு இருக்க. இன்னொரு இடத்துல கமலாம்பாள் உட்கார்ந்து. அந்த கஷேத்திரத்துக்கே கமலாம்பாள் கஷேத்திர மகாத்மியம்னு பேர். அது கஷேத்திரமே கமலாம்பிகா, கமலாத்மிகா கஷேத்திரம். கமலாத்மிகா மகாலட்சுமிக்கு பேர். கமலே கமலாலயே அப்படின்னு சொல்றோடோ இல்லையா, அது கமலா. அந்த விசேஷமாக அந்த கஷேத்திரத்துல அம்பாள் சர்வ சக்தி ஸ்வரூபமாக காத்தியாயினியா உட்கார்ந்து. அந்த காத்தியாயினி இருக்கும் பொழுது தியாகராஜருடைய மடியில யோக பீഠத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. சாதாரணமாக ஸ்திரீகள் தேவதைகளுக்குன்னா ஒண்ணு நின்று இருப்பா, இல்லைன்னா உட்கார்ந்துட்டு இருப்பா. உட்கார்ந்துட்டு இருப்பா பத்மாசனத்துல இருப்பா. ராஜராஜேஸ்வரி மாதிரி இருந்தா ஒரு கால கீழே தொங்க போட்டு இருப்பா. இங்க என்ன 2 காலம் கீழே தொங்க போடல, 2 காலையும் தொங்க போட்டு அதை பின்னின்று இருக்கா யோக பீഠத்துல. உங்க பின்னின்று இருக்கிறது உங்க குண்டலினி சக்திய சொல்றது.
அந்த தியாகராஜாவுடைய மடியில உட்கார்ந்து இங்க பஞ்சப்ரேதாசனா தீதா பஞ்சபிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு இங்க சொன்ன தியாகராஜ சதாசிவர் என கூடியதான மஞ்ச பலக்கத்தில் மேல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நீங்க சொன்னீங்களோ இல்லையோ, அதே ஸ்வரூபம் தான் இங்க தியாகராஜாவுடைய மடியில அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த உட்கார்ந்த ஒரு ஸ்வரூபம் இருக்கு பார்த்தா, அந்த காலை உன்னோட ஒண்ணு போயிட்டு யோக சீட்டமாக யோக பத்ராசனம்னு பேரு. அந்த யோக பத்ராசனத்துல அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்க. அது என்ன சொல்றது, மூலாதாரம் அங்கிருந்து ஆரம்பிச்சு மூலாதாரத்துக்கு கீழே சொல்லணும். ஏன்னா தியாகராஜா எங்க உட்கார்ந்துட்டு இருக்கார், உட்கார்ற இடம் மூலாதாரம், அங்கிருந்து ஆரம்பிச்சு கீழே கால தொங்க போட்டிருக்கார். அதனால இது பராவடிவமான சக்தி. சாதாரணமாக பஞ்சதசி மந்திரத்திலிருந்து நீங்க சொல்லும் பொழுது மூலாதாரத்துல முதல் சக்கரம், சுவாதிஷ்டானத்துல 2வது சக்கரம், 3வது சக்கரம் நாதியில, 4வது சக்கரம் இதயத்துல, 5வது சக்கரம் விசுத்தி, இப்படி வரிசையாக ஆக்கியா வரைக்கும் போகும். இங்க எப்படி சொல்லிட்டு இருக்கோம், மூலாதாரத்துக்கு 2 சக்கரங்கள் கீழே. அதனாலதான் தியாகராஜா மடியிலிருந்து 2 பாகங்கள் கீழே 2 தரம் பின்னிட்டு இருக்கா அம்பாளுடைய கால். வேற எங்கேயும் இப்படிப்பட்டதான ஒரு தரிசனம் கிடைக்காது. இத பார்த்து தியாகராஜாவுடைய கால்கள் தெரியுமா, என்னைக்கும் காட்ட மாட்டான். அந்த கோயிலுக்கு போய் பார்த்தேன்னா தியாகராஜாவுடைய பாதங்கள் என்ன சமாதியில்னா இருக்கார், அவருடைய பாதங்கள் என்னைக்கும் தெரியாது. இந்த அம்பாள் நீலோத்பல அம்பாள்னு சொல்றான் பார்த்தா, ரொம்ப பேர் நீலகலாய தாட்சி இப்படின்னு பேர் வச்சுப்பா. இது காரணம் அங்கேதான். விசேஷமாக இந்த தியாகராஜாவுடைய 2 பாதங்கள் பொற்பாதங்களை ஒரு நாளும் காட்டப்படாது. அதுக்கு ஸ்வரூபம் என்ன, அதுக்கு ஒரு நாள் கல விசேஷமாக அவருடைய இடது பாதத்தை பங்குனி உத்தரனுக்கு காட்டுவா. இடது பாதம் மட்டும், ஏன்னா அன்னைக்குதான் விவாகமான தினம், அதனால அங்க மட்டும். அதே போலயே வலது பாதம் இருக்கு பார்த்தா திருவாதிரை அன்னைக்கு காட்டுவான். அந்த கஷேத்திரத்துக்கு மகாத்மியம் அப்படி. ஏன்னா ஒண்ணு பிரகாசஸ்வரூபம், ஒண்ணு விமர்த்தஸ்வரூபம். பரமேஸ்வரன் பிரகாசமா இருக்கிறதுனால திருவாதிரை அன்னைக்கு மாதம் இல்ல, மகா திருவாதிரை அன்னைக்கு. அதே போலயே விசேஷமா பங்குனி தினம் அன்னைக்கு அம்பாளுடைய பாதம், அதனால வாமபாகம் அம்பாளுடைய பரமேஸ்வருடைய வாமபாகம் அம்பாளுக்கு சேர்ந்தது. ஆகையால் பங்குனி திரளுக்கு தான் கேட்கும். பரமேஸ்வரன் மற்ற நாட்கள் யாரு போனாலும் சரி 30 மூடி வச்சிருப்பாள், தெரிவிக்கவே மாட்டான். அபிஷேக சந்தர்ப்பத்திலயும் அந்த புஷ்பத்தை நகத்தப்படாது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அந்த ஊருடைய விசேஷம் அப்படி. இப்படின்னு ஒண்ணு. இந்த ஒரு ஊர்லதான் நவகிரகங்கள்லாம் நேரா நிக்கிறது, ஒரே லைன்ல நிக்கிறது. சாதாரணமா சொல்வா, ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்க நவகிரகங்கள் மாதிரி ஒருத்தர் பார்த்துக்காம அப்படின்னு சொல்லுவா அழகிய வீட்டுல. அப்படி இல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி நிக்கிறா. ஏன்னா இந்த நவங்கிரகங்களை எல்லாவற்றையும் 8, 9 ஆவரணங்கள் 7, 8 ஆவரணங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான குருமண்டலமா சேர்த்து வச்சுட்டான் அந்த கஷேத்திரத்து. அதனால அது ஒரே லைன்ல நிக்கிறது. இது ஒரு ரகசியம் அந்த கோவில்ல. இன்னொன்னு என்ன, இது போல யோகத்துல இருக்கும் பொழுது, நம்ம சரீரத்தை நாம் இருக்கும் பொழுது அந்த ஸ்வரூபம் ஆதிசக்தியினுடைய ஐக்கியம் ஏற்பட்டது. சிவசக்தி ஐக்கியரூபிணி அப்படின்னு ஒரு ஐக்கியம் ஏற்பட்டது. இந்த ஐக்கியம் ஏற்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை பார்த்ததுனாலேயே, அனுபவித்ததுனாலேயே நந்திகேஸ்வரருக்கு ஆனந்தம் உண்டாச்சு, ஆனந்த பெருக்கு உண்டாச்சு. அவர் உட்கார்ந்து எழுந்து நின்றார். இந்த கோவில்ல மட்டும் நந்தி எழுந்து நிற்கிறார், உட்கார மாட்டார். இது எல்லா கோவிலையும் தீர்வு செய்வதற்கு முன்னால நந்தி உட்கார்ந்து இருக்கான். ஒரு கால கீழே தொங்க போட்டு ஒரு கால மடிச்சு உட்கார்ந்து இருக்கான். இங்கே நின்று இருக்காரு விசேஷம். இப்படி இந்த திருவாரூர் கஷேத்திரத்துல அவ்வளவு விசேஷங்கள் இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் இந்த கஷேத்திரத்துக்கு ஒரு மகிமை ஒண்ணு உண்டு. இந்த சிவலிங்கம் இருக்க ஆதி விட்டல்க, அங்க இருக்கக்கூடியதான நீலோத்பலாம்பாள் ஆதி பராசக்தி. இந்த ஆதி பராசக்தி நான் சொன்னதான் முன்னால சர்வதேவதா ஸ்வரூபமாக சேர்ந்ததான ஒரு தேஜஸ். இந்த அம்பாளுக்கு ஈசானின்னு பேராம். ஈஸ்வருடைய ஆத்தக்காரே ஈசானி. அதனால ஈசான்ய திக்க நோக்கிட்டு இருக்கு விசேஷம். பரமேஸ்வரனோ காத்தியாயனி மாதாவோ கிழக்க நோக்கிட்டு இருக்க. ஏன் தெரியுமோ, நான் கிழக்கு நோக்கிதான் நீங்க ஜபம் பண்றேன் சாதாரணமா, அல்லது நீங்க எந்த பக்கம் ஜபம் பண்றீங்களோ அது கிழக்குன்னா பரமானந்த தந்திரத்துல. நீங்க கிழக்க நோக்கி செயல்படணும். தெரியல சார் கிழக்கு எங்கேயோ ஜபம் பண்ணுங்க, பண்ணினா அது கிழக்கு நினைச்சுங்க.
பாவனா மாத்திர சந்துஷ்டாயை நமஹ. உங்க பாவனை எப்படி இருக்கோ அப்படித்தானே. கிழக்கு மேற்குங்கிறது நீங்களா வச்சுட்டானே. இப்ப விவகாரம் என்ன, நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அம்பாளை எங்க பாக்குறீங்களோ அதான் கிழக்கு போங்க அப்படின்னு விசேஷமாக அந்த கிழக்கு ஸ்வரூபமாக குண்டலினி சக்தியும் தியாகராஜாவும் இருக்க. ஈசான திக்க நோக்கிண்டு அம்பாள் இருக்க. அதே மாதிரியே கிழக்கு திக்கில இருந்த கமலாட்சிகான். இந்த கமலாட்சிகான் தத்த மகாவித்யில ஒரு மகாவித்யா கமலாட்சிகா இருக்கா. அப்படிப்பட்டதான சுரவ கமலாம்பாள். இந்த கஷேத்திரத்துக்கே கமலாம்பாள் கஷேத்திர மகாத்யம்னு தீட்சிதர் அவர்வாள். தீட்சிதர்னா ஏதோ தீட்சர் கூடாது, முத்துசுவாமி தீட்சிதர். இந்த கமலாம்பா நவாவரணம்னு 9 ஆவரண கீர்த்தனைகளை இங்க பாட்டிருக்காங்க. கமலாம்பாம் பஜரே அப்படின்னு ஒரு கீர்த்தனை சாதாரணமா எல்லாரும் பாடிட்டு இருக்க. பாடிட்டு இருக்கிறதா நம்ம நல்லா ஆனந்த் தலையாட்டு கேட்டுட்டே இருக்கோம். அழகான ராகங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா என்னென்ன, ஒவ்வொரு கீர்த்தனையிலும் அந்தந்த ஆவரண தேவதைகள், அந்த முத்ரா தேவதைகள், அங்க இருக்கக்கூடியதான சக்தி, அதோட மட்டுமல்ல அந்த தேவதைகளுடைய செயல்கள், இவைகள்லாம் கமலாம்பாளோட எப்படி ஒன்னா சேர்ந்திருக்க அப்படிங்கறது சொல்லியிருக்க. அந்த 9 ஆவரணங்களுடைய ஒரு ஆவரண கீர்த்தனைகளுடைய விசேஷம் அப்படி விசேஷமாக இருக்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த கமலாம்பாள கல்ய அங்க பக்கத்துல ஒரு சேட்டி ஒரு அம்மா நிக்கிற, பக்கத்துல ஒரு ஸ்திரீ நிக்கிற. அந்த ஸ்திரீ பக்கத்துல சுப்பிரமணிய சுவாமி நிக்கிற. அந்த சுப்பிரமணிய சுவாமி தலையில கைய வச்சுட்டு உபதேசம் பண்ணிட்டு இருக்கான். ஸ்பர்ஷ தீட்சை பண்ணிட்டு இருக்க. இது சாதாரணமா இங்க நம்ம பார்த்தா தெரியாது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் போகணும். அந்த ஊர்ல ஒரு விசேஷம் எப்படி, இப்படி சுப்பிரமணிய சுவாமிக்கு தாயாரே தீட்சை பண்ணியிருந்தான்னு விசேஷம். அங்கேதான் சக்தியை கொடுத்தாராம். அந்த சக்தியை வச்சுட்டா திருச்செந்தூர் போய் சுவாமியானவர் சண்டை போட்டார். தாரகாதி சொல்ற சஹஸ்ரண்ட போக்தா ததாநாம சுரநாம அதத்தாரக சிம்ம வக்ரத்தையா மமாந்தர்ஸ்வதிஸ்தம் மனக்லேசமேகம் நஹம்சி பிரபோ கிம் கரோமி த்வயாமி. ஏ பரமேஸ்வரா சுப்பிரமணிய சுவாமியே, சஹஸ்ரண்ட போக்தா 1000 அண்டங்களுக்கு அவன் அதிபதி. ஏதோ 1 2 இல்ல, 17 16 புவனங்கள். இந்த புவனங்கள்லாம் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டம். அது போல 1000 அண்டங்கள் அவன் கையில இருந்தது. கொஞ்சம் பாருங்க எவ்வளவு பெரிய ராஜா. அத்தனை ராஜாவும் சேர்ந்து சூரநாம, அவன் தான் சூரபத்மன் பேர். அந்த சூரபத்மனோ அவனுடைய சேர்ந்தவன் தாரகனோ இவெல்லாம் கொண்டுள்ள சிம்மவத்வஸ்தத்யா, இவெல்லாம் கொண்டுள்ள சுவாமி. மமாந்தம் மனக்லேசமேகம், என் மனசுல ஏதோ ஒரு கவலை என்னன்னு தெரியல. என்ன, ஏன் இந்த கவலை வந்தது, எப்படி வந்தது, இது எப்படி போகும், அதை எப்படி விரட்டணும் தெரியலையே. கவலை மட்டும் பண்ணிட்டே இருக்கேன் மனசுக்கு. எப்படிதான் போகும் சொல்லுங்க. மமாந்தம் மனக்லேசமேகம் நஹம்சி பிரபோ, நீங்களே அதை நீக்கவில்லையே என்றால் கரோமி த்வயாமி, நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த சக்திய அம்பாள் கொடுத்தா. அதை வச்சுட்டு விசேஷமாக அந்த சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் கஷேத்திரத்துல அங்க போய் அந்த சக்தி ஆயுதத்தை போட்டு அவருடைய மாயைய நாட்டம் பண்ணினார். அதுக்கப்புறம் எல்லாம் சித்திரமா ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கலாம். இதுக்கு காரணம் மூலமா இருக்கக்கூடியதான கஷேத்திரம் இது. இந்த கஷேத்திரத்துக்கு இவ்வளவு மகிமை இருக்கு. இங்க இருக்கக்கூடியது குண்டலினி ஸ்வரூபமா இருக்கிற காத்தியாயி. அதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றதான விவகாரம் என்ன, இந்த காத்தியாயினி மாதா இதே சொன்னா அங்க நிறைய தேவதைகள் அங்க இருக்கு அந்த கஷேத்திரத்துல. இதெல்லாம் நம்ம முத்துசுவாமி தீட்சத்தினுடைய நவாவரண கீர்த்தனைகள், கமலாம்பாள் நவாவரண கீர்த்தனைகள். அதுக்கு ஒரு தரம் அர்த்தம் சொல்லணும். இந்த கிளாஸ்ல இல்ல, 2வது கிளாஸ்ல இல்ல. என்ன இது சம்பந்தமா இருந்தா தானே இதுல சொல்லணும். ஆனா தனியா ஒரு நாள் வச்சுப்போம். அதுல ஒவ்வொரு ஆவரணத்திலும் இருக்கக்கூடியதான விசேஷங்கள் சாதாரணமாக தந்திரங்கள்ல எங்கெங்க இருக்கா அத்தனை விசேஷங்களும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கார். அதுதான் விசேஷம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அங்கே சொல்லி இருக்கு விசேஷமாக. இதையெல்லாம் சேர்த்துதான் இந்த காத்தியாயினிங்கிற ஒரு காத்தியாயினி சோட்யானே காமக்கே காமரூபகே பூர்ணேஸ்வரி பூர்ணகிர ஒரு சண்டீஜாலந்தரே ஸ்மிருதா அப்படின்னு இது சண்டிங்கிற ஒரு பேர்ல இந்த தியாகராஜா அந்த லிங்கம் இருக்கு பார்த்தீங்களா, ஆதிவிசங்க கஷேத்திரம்னு சொன்னேன். முசு
முசுகுந்தன் ஒரு சக்கரவர்த்தி, ஸ்ரீமத் பாகவத்துல பிரசித்தமா இருக்கிறவர். அந்த சக்கரவர்த்தி இந்திரன்கிட்ட போனாராம். அந்த இந்திரன் என்ன பண்ணினார் தெரியுமோ, நான் 7 லிங்கங்கள் இதே மாதிரியே ஒரு ஸ்வரூபத்தை விக்கிரகங்களை கொடுத்து இதுல ஒரிஜினலா இருக்கக்கூடியதான் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. என்ன பண்ணுவார் முசுகுந்தன்? ஒண்ணுமே தெரியல, எல்லாம் ஐடென்டிக்கலா இருக்கு. என்ன பண்றோம், ஒரே மாதிரி இருக்கு. அப்ப வேற வழி இல்லாமல் கமலாம்பாளை நினைச்சாள். அந்த தியானத்தினால அம்பாள் காட்சி கொடுத்தாள், இதுதான் அப்பான். அதனால அந்த இடத்துல இந்திரன் ஜெயிச்சு சந்தோஷமா 7 உண்டங்களையும் 7ஐயும் கொடுத்து விட்டார். ஒன்னத்தானே கொடுக்கணும், 7ஐயும் கொடுத்து விட்டார். அந்த 7ம் விசேஷமாக உங்களுக்கு அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லயே 7 சிவக்ஷேத்திரங்கள் அத்தனையும் இருக்கு. அந்த பேரு அங்கெல்லாம் ஒரு நடனம், அங்க நட்டங்கள்லாம் ஒண்ணு கற்ப நட்டனம்னு பேர், ஒண்ணு கருட நட்டனம், விசேஷமாக தனித்தனியாக அந்த நாட்டியங்கள்லாம் உண்டு. அந்த பகவானை ஆடும் பொழுது அப்படி தனித்தனியாக நாட்டங்கள், ஒவ்வொரு சபை வேற, இப்படி விசேஷமாக இருக்கக்கூடியதான கஷேத்திரங்கள் உண்டு. ஏன்னா நமக்கு வேண்டியது கார்த்தியாயனிங்கிறதுனால இதை மட்டும் நான் சொன்னேன். அப்படி விசேஷமாக சொல்லி அந்த திருவாரூர்னு ஒரு இந்த விசேஷமான ஒரு கஷேத்திரம், இதுல அந்த 3 தெய்வங்களும் ஒரே விதமாக இருக்கு. கமலாத்மான்னு ஒண்ணு, கமலாத்மிகான்னு ஒண்ணு, நீலோத்பலாம்பாள்னு ஒண்ணு, கார்த்தியாயன். ஒரு சிவனுக்கு இந்த 3 இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி விசேஷமா இருக்கிறது. இந்த ஊர்ல ஒரு ஸ்தல விருட்சம், அது என்ன, நீலோத்பலம். அந்த விருட்சமானது அது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியதான ஸ்தலம். பாதிரி புஷ்பம்னு சொல்லிட்டு இருக்கா இங்க விசேஷமாக. இப்படி அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் லௌகிகமாக இங்க விசேஷமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அங்க சுப்பிரமணிய சுவாமிக்கு அபரோட்சமாக அனுகிரகம் பண்ணியிருந்தான ஒரு ஸ்வரூபம். அதனால்தான் அம்பாளுக்கு காத்தியாயினிங்கிற ஒரு பேருக்கு ஒரு மதிப்பு. தான் தானாக இருக்கிறத மட்டும் எல்லாம் தான் 4 பேருக்கு எடுத்து கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம். சுப்பிரமணிய சுவாமிக்கு தீட்சை பண்ணி விசேஷமாக அங்க தன்னுடைய சக்தி அனுகிரகம் பண்ணது. தீட்சைகள் பல தீட்சை இருக்கு. அதுல உபய தீட்சைன்னு ஒண்ணுவா சில பேர். அந்த குருவுடைய மந்திர சக்தி சிஷ்யனுக்கு வரும், சிஷ்யனுடைய மந்திர சக்தி குருவுக்கு வரும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி. அப்படி ஒரு விசேஷம். அம்பாள் அப்படியே அந்த குழந்தை இடத்துல அவ்வளவு ஒரு அபிமானத்தை காமிச்சாலாம். சாதாரணமாக அம்மாவுக்கு சின்ன குழந்தை மேல இஷ்டம்னு சொல்லுவா. இது லோகத்துல இருக்கக்கூடியதான பிரவாதம். அப்படியெல்லாம் அம்பாள கிடையாது. ஏன்னா லோகாஸ்தமத்தா எல்லாமே அம்பாளுடைய குழந்தைகள் தான். நாமெல்லாம் அம்பாளுடைய குழந்தைகள் தான். நம்ம மேலேயும் பரிபூர்ணமான ஒரு அனுகிரகத்தை உடைஞ்சிருக்கா அம்பாள். இருந்தாலும் லோக பிரவாத அனுசாரமாக சுப்பிரமணிய சுவாமிக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணினதான ஒரு இடம் இது. அதனாலதான் அம்பாளுக்கு காத்தியாயினிங்கிற ஒரு பேருக்கு விசேஷம். கிருஷ்ணாவதாரத்துல கோபிகள் எல்லாரும் சேர்ந்து எல்லோருக்கும் கிருஷ்ணனையே விவாகம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருத்தான். இது நல்லா இருக்க ஒருத்தர் 2 பேரும் பரவாயில்ல சார், இருக்கக்கூடியதான் அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான அத்தான கோபிகளுக்கும் எங்களது குழந்தைகள் எல்லாருக்குமே கிருஷ்ணனே விவாகம் பண்ணிக்கணும்னு சொல்ற காலத்துல அவ யாரோ ஒரு பெரியவரை போய் கேட்டார் கர்கரை. அவர் சொன்னார், இதுக்கு ஒரு விரதம் இருக்குமா, உங்களுக்கு வேண்டியவாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவளே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்களா லவ் பண்ணி ட்ரை பண்ணி செய்யல, இந்த பம்பெல்லாம் கிடையாது. அவளே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு விரதம் இருக்கு. அதுக்கு என்ன விரதம் அப்படின்னு சொன்னா காத்தியாயினி விரதம்ங்கிற விரதத்தை. காத்தியாயினி மகாமாயே நந்த கோபின்யதீஸ்வரி அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணம் பதினே குருதேரமஹா அப்படின்னு ஒரு மந்திரத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அத சொல்லி அவ விரதம் பண்ணிட்டு இருக்கா. அந்த விரதம் பண்ற காலத்துல அவ என்ன பண்ணிவிட்டா, குழந்தைகளோ இல்லையோ, பழைய கால விவாகம்னு சொன்ன 5-6 வயசு 7 வயசு அவ்வளவுதான். இந்த காத்தியாயினி விவாகம் நடந்த காலத்துல 5 வயசும். அப்பதான் அப்படி எல்லாம் கல்யாணம் நடக்கும். இப்ப எல்லாம் 35க்கு பொண்ணை பாக்கலாமா பையனை பாக்கலாமான்னு கேட்ற. அப்ப இன்னும் தெரியாது இல்லையோ. என்ன பண்ணிட்டாங்க, வஸ்திரங்கள்லாம் கொண்டு வந்து கரையில வச்சுட்டு குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் ஜபம் பண்ணிட்டு ஜலத்துல நின்று மந்திர ஜபம் பண்ணலாமா? மந்திர ஜபம் ஜலத்துல நின்று பண்ணப்படாது. அது பிராயச்சித்தத்துக்காக பண்றது. ஏதாவது தப்பு பண்ணிட்டு இல்ல பிரார்த்தத்துல உட்காந்து சாப்பிட்டு ஒத்தனா சாப்பிட்டு தெரியுமா, நான் ஒரு நாளைக்கு ஒரு தண்ணு வருவேன் அன்னைக்குதான் சாப்பிட்டேன். அது போல சாப்பிட்டா அவன் அடுத்த நாள் கண்டவர்களுக்கு ஜலத்துல நின்று 10,000 காயத்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு இடத்துல போய் சாப்பிடணும்.
டெய்லி ஒவ்வொரு சாப்பிடுறது நடக்காது, காயத்ரி ஜபமே பலிக்காதுன்னு. அப்படி விசேஷமா இருக்கக்கூடியதான பிராயஷ்சித்த ஜபங்களுக்கு தான் ஜலத்துல நின்று ஸ்நானம் பண்ணது, குளிச்சுட்டு ஜபம் பண்றது. இந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது, ஒரு ஆசை எப்படியாவது கிருஷ்ண கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். என்ன பண்ணிட்டு ஜலத்துல வந்து பண்ணிட்டு இருக்கா. பகவான் பார்த்தார், யூனம் சம்பூர்ணதாம் ஜாதி சத்யோ வந்தேத மச்சுதம் மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் சுரேஸ்வரா. மந்திரம் தெரியாமலோ தப்பிதமா சொன்னாலோ, செயல் எப்படி பண்ணணுங்கிறது தப்பிதமா செஞ்சாலோ, பக்தி இல்லாமல் பண்ணினாலோ, அந்த அச்சுதாங்கிற ஒரு நாமாவை சொன்னா அது எல்லாத்தையும் 100 மார்க் போட்டுறாரு. எப்படி ஒரு பேப்பர் திருக்கிறார் பார்த்தீங்களா பகவான். அச்சுதான் என் பேரை சொல்லிவிட்டார், உள்ள பேப்பரே பார்க்க வேண்டாம், 100 மேல போட்டு அனுப்பிச்சுட்டாராம். தர்ப்பணம் சொல்லிட்டு நியூனம் சம்பூர்ணதாம் ஜாதி சத்யோ வந்தேத மச்சுதம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணணும் பகவானுக்கு. அச்சுதாயனமா நமஸ்காரம் பண்ணணும். எந்த கர்மாவை பண்ணினாலும் இது பண்ணணும். அதனாலதான் அக்னிக்கு நமஸ்காரம் பண்றதுன்னு சொல்லிருக்கோம். ஹோமம் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அக்னிஹோத்திரக்கு நமஸ்காரம் பண்றேன்னா அச்சுத ரூபமான அக்னிக்கு நமஸ்காரம். அது தத்துவங்கள்ல நம்ம கர்மா பண்றோம், கர்மாவில என்ன விசேஷம் இருக்குன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி விசேஷமாக அதை பண்ணக்கூடியதான அந்த ஸ்வரூபம் என்ன பண்ணினாரா, இந்த ஸ்திரீகள்லாம் குழந்தைகள்லாம் இப்படி பண்றதே அவள் மனசுல நினைச்சது பூர்ணமாகவே அப்படின்னு நினைச்சுட்டு அவளுக்கு என்ன பண்றதுன்னு சரணாகதி ஒண்ணுதான் வழி. ஆக சரணாகதி பண்ண வச்சார். அவளுடைய வஸ்திரங்கள்லாம் தான் எடுத்துட்டு போய் மரத்துல உட்கார்ந்து அவ கேட்கும் பொழுது 2 கையும் கூப்பி தலையில வச்சிருந்து நமஸ்காரம் பண்ணுங்க. நமஸ்காரம் பண்ணின அதுக்கப்புறம் அவளுடைய வஸ்திரத்தை கொடுத்து விட்டா அவ கல்யாணம் நடத்துது. ஸ்ரீமத் பாரதம் கதை லலிதா தர்மத்துக்கு காத்தியாயினி, அந்த விரதத்துக்கு பேரு காத்தியாயினி விரதம். இந்த காத்தியாயினி மந்திரம் அங்கே உத்தாரமா இருக்கு. பத்மஜாட்சரி மந்திரம் காத்தியாயினி ஸ்வரூபமாக அங்கே உத்தாரமா இருக்கு. இப்படிப்பட்டதான காத்தியாயினி ஸ்வரூபம் மூலாதாரத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான 2 சக்கரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பரமேஸ்வருடைய இதயம் வரைக்கும் வரக்கூடியதான ஒரு ஸ்வரூபமாக இந்த ஊர்ல அமைஞ்சிருக்கு. அப்படின்னு விசேஷமாக இவருடைய ஸ்வரூபம் காத்தியாயினிங்க. இது வரைக்கும் பார்த்தோம். தேவி புராணே தூ இது வரைக்கும் இங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவி புராணத்துல கம் பிரம்ம கம் சிவ புரோக்தம் ஆத்மசாரம் ச கம்மதம் காரணாத் வாசனாத் வாபி ஏன காத்தியாயினி மதா கம் பிரம்ம கம் சிவ புரோக்தம். கம்னா பிரம்மான்னு அர்த்தம். சதுர்முக பிரம்மாவுக்கு கம்முன்னு பேரு, தலைக்கும் கம்முன்னு பேரு. அதே போலயே விசேஷமாக கல்லுக்கு கம்முன்னு பேரும் சம்ஸ்கிருதத்துல. அஸ்மசாரம் கம்மதம் காரணாத் வாசனாத் வாபி இவைகள்லாம் தரிக்கிறதுனால உலகத்தை முழுக்க பூமி ரூபமா இருந்த தரிக்கிறதுனால தேனகாத்தியாயினி ஸ்மிருதா இத்யுக்தம். அப்படி விசேஷமாக சொல்லி அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு தன்னுடைய சக்தியை அருளி அவருக்கு எல்லா விதமான வியாதிகளையும் போக்கக்கூடியதான சக்தியை கொடுத்தாள். அப்ப சுப்பிரமணியம் நம்ம சொல்றோமோ இல்லையா, அதுக்கு என்ன பிரம்ம சப்தம் தான். பிரம்மா அப்படிங்கிறது பிரம்மண்யம்னு வார்த்தை. அதனால பிரம்மா பிரம்மைவ பிரம்மண்யா. இந்த பிரம்மண்ய சப்தம்னா சகுணமா இருக்கும் பொழுது சுப்பிரமணியம்னு, நிர்குணமா இருக்கும் பொழுது பிரம்மண்யம் தான், பிரம்மண்யாய மகன் தான். அது கிடையாது. ஆனா சுப்பிரமணியம்னு வரும் பொழுது 6 அக்ஷரங்களோட இருக்கக்கூடியதான சரவண பவா எனக்கூடியதான பெயரோட இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துல சுப்பிரமணியம் உனது. அப்படிப்பட்டதா அந்த சுப்பிரமணிய சகுண சுப்பிரமணிய சுவாமிக்கு நிர்குணமான சுப்பிரமணியம் அம்பாளுடைய ஸ்வரூபமே. சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் அப்படின்னு ஓங்காரவழி. சுப்பிரமணிய ஸ்வரூபம் என்ன? ஓங்காரவழி. அது நிர்குணமான ஒரு ஸ்வரூபம். அதான் சர்வே வேதா எத்பதமாமனந்தி தமம்ச சர்வேடக எத்வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் தரந்தே தத்தேவதம் சங்கிரகேண பிரவீனே ஓமித்யே தத்து அப்படின்னு சகல தேவதா ஸ்வரூபமாகவும் சகல சக்தி ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான் நிர்குணமான ஒரு ஸ்வரூபத்தை சுப்பிரமணியம் பிரம்மண்யம்னு பேர். அதுவே சரவண பவனாகவும் வள்ளி தேவசேனா சமேதராகவும் என ஞான சக்தி கிரியாசக்தி சக்தியோடு சேர்ந்து இருக்குமே. ஆனால் அது சகுணமாயிடுது. அந்த சகுணஸ்வரூபமாக தனக்கு அனுகிரகம் பண்ணி அவருக்கு எல்லா விதமான தத்துவங்களையும் கொடுத்ததான ஒரு ஸ்வரூபம். அந்த சுப்பிரமணியம் வெறும்னு உட்கார்ந்துன்றதான ஒன்றும் தெரியாம. அப்ப
பரமேஸ்வரன் எதிர்க்க வந்தார். ஏன்னா ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து ததா சிவோம் அப்படின்னு சிவானுகிரகம் இருந்தால்தான் மனிதனுக்கு ஞானம் வரும். அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணார், அம்பாள் மடியில உட்கார்ந்து சுப்பிரமணிய சுவாமியை கூப்பிட்டாராம். கூப்பிட்டதுமே என்னன்னு பாஞ்சு வந்து விட்டாராம். ஏன்னா ஞான மூர்த்தியா ஆகணுங்கிறது. அத்தான் பிரசாரியா இரண்டு கையும் இப்படி வா குழந்தை இப்படி வான பரமேஸ்வரன் அம்மா மடியில உட்கார்ந்த குழந்தைய ஈஹாயாகி வர்த்தேதி ஹத்தான் பிரசாரிய ஆஸ்பயதி ஆதரா சங்கரே மதுரங்காது. அம்மாவுடைய மடியில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமிய கூப்பிட்டதுமே சமுத்பத்தியதாதம் பிரயந்தம் குமாரம் ஓடி வராராம் அப்பா மடிக்கு போகணும். அப்படிப்பட்டதானதும் பராசிருஷ்டகாத்திரம் அஜே பாலமூர்த்தியும். அதனாலதான் பாலசுப்பிரமணிய சுவாமிங்கிற அந்த பாலசுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் பண்ண அந்த பரமேஸ்வரனுக்கு நீங்க அவருக்கு ஞானத்தோட அனுகிரகம் பண்றேன், நான் அனுபவத்தோட நான் அனுபவம் பண்றேன். ஞானம் விஜான சகிதம் யஜ்ஞாத்வா மோட்சே சுகாது. வெறும் புத்தக ஞானம் இருந்தா போறாது. சுப்பிரமணிய சுவாமி என்ன இருக்கணும், அறிவோட ஆத்மானுபவம் இருக்கணும். இந்த ஆத்மானுபவம் வரத்துக்கு அந்த அம்பாளுடைய அனுகிரகம் சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் வேணும். அதோட மட்டுமல்ல, முதல்ல நான் ஆரம்பமே சொன்னேன் சர்வ வியாதி பிரதமதி சர்வ மிருத்யு நிவாரணி, எல்லா வியாதியும் போறதுக்கு வேண்டியதான அனுகிரகம் அம்பாளுக்கு கொடுத்திருக்கான். அபஸ்மார குஷ்டயாத்மேஹஸ்வரோன்மாத குல்மாதி ரோகாமாந்தா. அபஸ்மார் வர வர ரோட்ல அவ தனக்கு தானே பேசிட்டு போறான். என்ன ஏன் இன்னொருத்தரோட தானே பேசுறது எதுக்கு வந்தது? தன் மனசுல இருக்கிற எண்ணம் இன்னொருத்தருக்கு சொல்றதுக்காக பேச்சே தவிர ஒத்தரும் கிடையாது. தனக்கு தானே என்னமோ யாரோக்கோ ஏதாவது காதுல எதெல்லாம் வச்சுட்டு இருக்கானா செல்போன், அதுவும் இல்ல, பெருமனே பேசிட்டு போற. அபஸ்மார புஷ்ட க்ஷய அர்ஷஸ் இப்படி பிரமேக ஜ்வர உன்மாதி ஜ்வரம் உன்மாதம் பைத்தியம் உன்மாதி ரோஹமாந்தா பிசாச்ச சர்வே. அந்த பிசாசிகள் எல்லாமே பவத் பத்திரபோதிம் அந்த பன்னீர் இலையில திருநீரை பார்த்து இலோக்கிய நீங்க இட்டுக்க வேண்டாம், கொடுக்கறதுக்கு முன்னாலே பாத்துகளோ இல்லையோ இருக்கிறதும் ஓடி போயிடுமா. இலோக்கிய திரவந்தே ஓடி அப்படியே திரவிச்சு போறதுன்னு உருகி போறதாம் அந்த ரோகங்கள்லாம். அப்படி ஒரு சக்திய அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு கொடுத்தது அப்ப இந்த கஷேத்திரத்துல. ஆகையால் தான் காத்தியாயினி அம்மாவுக்கு அவ்வளவு விசேஷம். இதையே பாதிமதி நதி மூடு மணிகடை நாதரொழிய குமரேஷா பாகு கனிமொழி மாது கருமகள் பாதம் வருடைய மணவாளா அப்படின்னு விசேஷமாக அந்த திருப்புகழ்ல அம்பாளுடைய ஒரு சுப்பிரமணிய சுவாமியுடைய விசேஷமாக அப்படி சொல்ற. கடையில ஆடு மயிலேறி அமரர்கள் சோழ வருவரும் இளையோனே அப்படின்னு இந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய மதிப்பை நமக்கு சொல்லிக் கொடுத்ததான ஒரு கஷேத்திரம் காத்தியாயினி கஷேத்திரம். தினந்தோறும் காலம்புற எழுத காத்தியாயினி மாதாவை நமஸ்காரம் பண்ணணும். காத்தியாயினி மாத்திராதான் மகாலட்சுமியினுடைய திவ்யமான ஒரு சுரூபம். இங்க இருக்கக்கூடியதான அந்த கஷேத்திரங்கள், அந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான தேவதைகள் கமலாத்மா நீலோத்பலாயம்பாள், அதே போலயே விசேஷமாக காத்தியாயினி மாதா அவளுடைய அந்தந்த தேவதைகளுடைய பொம்மைகள்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு அது ஏதோ ஒரு காரணத்தினால அம்பாளுக்கு அவ்வளவு இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாளைக்கு பார்த்துப்போம்னு சொல்லியிருக்கேன். வேற ஒன்றும் அது இன்னொரு நாள் விசேஷமா பார்ப்போம். ஏன்னா அந்த கஷேத்திரத்துடைய மகிமை சாதாரணமா சொல்ல முடியாது. இது வரைக்கும் நான் கொஞ்சமா தான் சொன்னேன். நியாயமா அந்த முத்துசுவாமி தீட்சனுடைய நவாவரண கீர்த்தனைகளை 9 கீர்த்தனைகளையும் சொல்லி ஒவ்வொரு கீர்த்தனையும் இந்த காத்தியாயினி மாதாவை எப்படி விசேஷமாக சொல்லியிருக்காளோ அதை சொல்லணும். அது ஒரு நாளைக்கு தனியா வச்சுப்போம். இன்னைக்கு காத்தியாயினிங்கிற ஒரு ஸ்வரூபம் மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் காலஹந்திரி காலஸ்ய மிருத்யோஹோ ஹந்திரி. காத்தியாயினிக்கு அடுத்த நாம மிருத்யுஹந்திரி. கால காலோ புனி சர்வ வித்யா இது ஸ்ருதே. அதுக்கப்புறம் கமலாட்ச நிஷேவிதா. அந்த வாக்தேவர்கள் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கமலாட்சி இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி கமலாட்ச நிஷேவிதா. அந்த கமலாத்மிகாவும் சேர்த்து விட்டார். இங்க என்ன கமலாட்சன்னு சொன்னா மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுனால பூஜிக்கப்பட்டவள்.
மகாவிஷ்ணுவானவர் ரொம்ப விசேஷமாக அம்பாளை பூஜை பண்ணிட்டு ஒரே ஒரு சஹஸ்ரநாமம் பண்ணணும்னு நினைச்சிருக்க. எல்லா நாமம் வச்சு லலிதாம்பிகா அப்படின்னு நாம வரப்ப புஷ்பம் இல்ல. 1000 புஷ்பங்கள் எழுதி வைங்கன்னு சொன்னா நம்ம ஆத்துலதான் இப்படி ஆயிடும். நடுவுல புஷ்பம் தீர்ந்து போயிடும், வேற ஏதாவது தீர்ந்து போயிடும். விவகாரம் என்னடா மகாவிஷ்ணுவுக்கும் இப்படி ஆயிடுதான். 1000 புஷ்பங்கள் எண்ணி கொண்டு வந்து வைக்க சொன்னார். ஒருவேளை 2 போட்டாரா தெரியலையே, ஒரு நாமாவை 2 பிரித்து விட்டாரா தெரியல. ஒரு புஷ்பம் கடைசி நாமாக புஷ்பம் இல்ல. என்ன பண்றதுன்னு தன்னுடைய அன்னையே எடுத்து பூஜை பண்ணினாராம். அதனால இந்திரநீலமயீம் தேவியும் விஷ்ணுரத்ரய தேசதா, இந்திரநீலமயீம் தேவியும் இங்க இருக்கக்கூடியதான கமலாத்மிகா தேவியை நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கார். விஷ்ணுத்துவம் பிராப்தவான் சேனா, அதனால்தான் அவருக்கு விஷ்ணு பதவி சாஸ்வதமா கிடைச்சது அப்படின்னு தன் கண்ணையே அர்ப்பணம் பண்ணினான்னு ஒரு திவ்யமான ஒரு சரித்திரம் இது. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் பிராப்தவாம் சேனா. அதனால விஷ்ணுரதி ஸ்மிருதகான விசேஷமான நாமக்கள். இப்படி காத்தியாயனி காலஹந்திரே கமலக்ஷ நிஷேவிதா, அதுக்கு அடுத்த நாம தாம்பூல பூரிச்சமுகி தாடிமி குசும பிரபா அப்படின்னு தாம்பூல மகிமையை பத்தி விசேஷமாக சொல்லக்கூடியதான நாம இத அடுத்த புதன்கிழமை